ஜம்மு காஷ்மீரின் பஹல்காம் பகுதியில் நடந்த சுற்றுலா பயணிகள் மீதான தாக்குதலுக்கு பின்னணியில் பாகிஸ்தானைச் சேர்ந்த தீவிரவாதி ஹாசிம் முசா உள்ளது விசாரணையில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் முசா பாகிஸ்தான் ராணுவத்தின் சிறப்பு சேவைகள் குழு எனப்படும் படையில் பரா கமாண்டோவாக பணியாற்றியவர் என்பது கண்டறியப்பட்டுள்ளது. இதனால் இந்த தாக்குதல் பின்னணியில் பாகிஸ்தான் இருக்கலாம் என்ற சந்தேகம் தற்போது வலுத்துள்ளது. கடந்த 22ஆம் தேதி காஷ்மீரின் பஹல்காம் பகுதியில் இருந்த சுற்றுலா பயணிகள் மீது ராணுவ உடையில் வந்த தீவிரவாதிகள் திடீர் தாக்குதல் நடத்தினார்கள். அதில் உள்ளூரைச் சேர்ந்த ஒருவர் உட்பட 26 பேர் பலியாகினார்கள். நாடு முழுவதும் இந்த சம்பவம் கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் பிரதமர் மோடி மற்றும் அமித்ஷா உள்ளிட்டோர் கடும் கண்டனங்களை தெரிவித்தார்கள். மேலும் அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரான்ஸ், இஸ்ரேல் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளும் தங்கள் கண்டனத்தை பதிவு செய்துள்ளது. இந்த தாக்குதல் காரணமாக பாகிஸ்தான் மற்றும் இந்தியா இடையே போர் மூளும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. அதற்கு ஏற்றாற்போல இரு நாடுகளுக்கும் இடையேயான வரலாற்று சிறப்புமிக்க பல முக்கிய ஒப்பந்தங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதோடு இரு நாடுகளும் போர் பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றன. இந்திய விமானப்படை, கடற்படை, தரைப்படை என முப்படைகளும் தயார் நிலையில் இருப்பதால் எப்போது வேண்டுமானாலும் பாகிஸ்தான் மீது இந்தியா தாக்குதல் நடத்தலாம் என்று கூறப்படுகிறது. இந்த தாக்குதலில் ஈடுபட்ட தீவிரவாதிகள் பாகிஸ்தானில் ஆயுத பயிற்சி பெற்றதாக கூறப்படும் நிலையில் திடீர் திருப்பமாக இந்த தாக்குதலுக்கு பின்னணியில் பாகிஸ்தானைச் சேர்ந்த தீவிரவாதி ஹாசிம் முசா உள்ளது விசாரணையில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது.